குக்கர் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு இப்போ குக்கர் சூடானி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடயே 1/4 டீஸ்பூன் சிறிய ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது பெரிய வெங்காயம் பாதி கட் பண்ணி நீள் வாக்கில் எடுத்துருக்கேன், கொஞ்சம் முழுசாக சேர்த்துருக்கேன். அது கூடயே பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து 2 நிமிஷம் கலந்து விட்டுக்குங்க. காரத்துக்கு ஒரு மிளகாய் ஒரு தக்காளி சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்குங்க. அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து வதக்கி விட்டுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை மல்லி செடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கிளாஸ் அளவுக்கு தான் நான் 1 கிளாஸ் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி வடிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க ரைஸை. அதையும் நல்லா 2 கிண்டி விட்டுக்குங்க. கிண்டிட்டு இப்போ சாப்பாட்டு அரிசி எடுத்த அளவுக்கு 2 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். 1 கிளாஸுக்கு சாப்பாட்டு அரிசின்றதுனால நீங்கள் 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்றுக்கு ஒரு கொதி வரும், நல்லா ப்ரெஷர் விட்டு 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். அருமையான வெங்காய சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா உதிரியாக நல்லா குழையாமல் வந்திருக்கு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூல் போகிறவங்களுக்கு, லஞ்சு கூட குட்டி சில்ட்ரன்ஸ் இதுக்கு சைடிஷாக நம்ம ஒரு ரைத்தா இல்லைன்னா ஒரு அப்பளம், விருப்பப்பட்ட நான்வெஜ்ஜாக இருந்தால் ஒரு முட்டை கூட எடுத்துகிட்டு போகலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டக்குன்னு காலையில் நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இது மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.